ரொம்ப எமோஷனா இருக்கு இந்த படம். பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. இது என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்ச நபர்களுடைய கதை இது. அதனால இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இந்த படத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபீஷியலா லோகோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எனக்கு பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட பெரிய சப்போர்ட் கிடைக்கணும். தேங்க்யூ சார். அப்புறம் பாலா தம்பி, ரொம்ப வருஷமா பாலாவும் தெரியும். நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன். அப்படிதான் கால் பண்ணேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாசம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அந்த 40 days டைம்ல கால் பண்ணும்போது எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும். ஆனா இந்த மாதிரி நான் வேணாம் கேள்விப்பட்டேன் சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது என்ன பண்றேன்னு கேட்டா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சரிடா சொல்றேன் நான் கதை சொல்றேன்னு சொன்னேன். அப்ப பாலா கேட்ட விஷயம் என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டா ஏன் கேட்டாலாம் எனக்கு தெரியாது, நம்ம ஆல்ரெடி பேசினிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்க ஸ்டார்ட் ஆன மூவி தான். பாலா பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதான் சொல்லாத விஷயம் 2 மட்டும் நான் சொல்லிக்கலாம். பாலா பத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர். அதுதான் முதல்ல. அவனுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டான். உண்மை. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல, யாரோ கொடுக்குறாங்க செய்யறாங்க, அதெல்லாம் கிடையாது. சம்பாதிக்கிற காசுல ஐ திங்க் 90% அவன் வந்து எல்லாருக்கும் கூட இருக்கிறவங்கள பார்த்துட்டான். இன்னும் எனக்கு அண்ணா கூட தான் இருக்கான். அவனுக்கு தனியா வீடெல்லாம் இன்னும் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு பண்றது அவனுக்கு அவன் பண்ணிக்கிறதே இல்லை. பலபட் எனக்கு சிலதெல்லாம் பண்ணிக்கணும், அதுதான் நாங்க ஆசைப்படுறோம். அவனுக்கு இப்பதான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கினா, புது சின்னதா ஒரு கார் வாங்கினா. பட் உங்களை நான் பெரிய ஹீரோவா பார்க்கணும், பாலாவோட முதல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கிரேட் ஜாப். இந்த படத்துக்கு என்ன எஃபர்ட் பண்ணணுமோ 50 கிலோல இருந்தா 4 மாசத்துல 75 kg 25 kg ஏத்திட்டு வந்து இந்த படத்துல வந்து கேமரா மாட்டினா நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க வச்சு எப்படி பண்ண போற, ஒல்லியா இருக்காங்க இப்படி இருக்காங்க. அதுதான் அந்த டீச்சரோட ஐடியாலஜி. எப்படி பண்ணுங்க கேமரால ஃப்ரேம்ல நல்லா இருக்க மாட்டாங்கன்னு என்கிட்ட பர்சனலா பேசியிருக்காங்க நிறைய பேர். அதை பிரேக் பண்றதுக்கு அவங்களோட எஃபர்ட் தான். எனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோயின் அதை சொன்னாங்க நிறைய 50 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. தெர் இஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களா இருக்கலாம், அதை நம்ம தவறே சொல்ல முடியாது. பட் இந்த கதையை நம்பி நடிச்ச நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அர்ச்சனா அம்மா மறக்கிட்டீங்கன்னா நடிக்கிறதுக்குன்னு ஒரு பிறப்பு பிறந்தா யாருன்னா நான் சொல்லிட்டே எல்லாருக்கிட்டையும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா. நான் வந்து கொடுத்து வச்சேன் இந்த ஒரு பொறுப்பு தான். அதுல வந்து இதை வச்சு நான் டைரக்ட் பண்றேன். நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்துல. அப்புறம் என்னோட ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள் பார்த்துதான் நிறைய படங்கள் பார்த்தேன். வழக்கீரன் அது ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் அகஸ்தியா தேட்டர்ல பார்த்தேன். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. ஃபைனல்ல பண்ணாங்க, சின்ன கேமரால பண்ணாங்க, ஒரு சின்ன யூனிட்ல பண்ணாங்கன்னு அப்போ பத்திரிகையில எழுதி படிச்ச ஞாபகம். சார் என்ன படம் அது, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்தோம். ஸோ 2 நேஷனல் அவார்டு லெஜெண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ரூ, அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார். அவர் வந்து தீரம் அதிகாரம் என்று, அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, டெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் ஸோ அவர் எப்படி ஆசைப்படுறேன்னா தீரன் சிவனந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும். அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபெக்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவரு இங்க வரல, ஒர்க்கு போயிட்டு இருக்கு, ஃபைனல் அவுட்புட்ல இருக்கு, அதனால அண்ணா வர முடியல. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. விவேக் மேரி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி நான் பேச மாட்டேன், படம் டெஃபினட்டா எல்லாரும் பேசுவீங்கன்னு நம்புறேன். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா ஃப்ரம் அவங்க ஹார்ட்ல இருந்து ஒரு ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான வேலை செஞ்சிருக்கோம் இந்த படத்துக்காக. பிகாஸ் வந்து இது என் கனவு படம் அப்படிங்கறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதெல்லாம் எங்க நடக்கும்னு தெரியல. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா தேங்க்யூ அண்ணா. நீங்க பெரிய பெரிய கேரக்டர் பண்றீங்க. நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எல்லார பத்தியும் சொல்லி நினைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணிருந்தா மொத்த குழுக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல. காஸ்டியூம் டிசைனர் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். அவங்க
நந்தா சார் எல்லாருமே இதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் ஒரு 10 நாளில் திரைக்கு வரப்போகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு கொடுத்த விட பெரிய சப்போர்ட் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா அப்பா அண்ட் மை ஒய்ஃப். இந்த 1 இயராக எனக்கு குழந்தை பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாரும் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொரியோகிராஃபர்ஸ் அபு சார்ல்ஸ் மாஸ்டர் அவங்களும் புல்லட் சாங் இப்போ நம்ம முடிச்சவங்க அந்த சாங் ப்ளே ஆகிடும். அவங்க எனக்கு ஷார்ட் அண்ட் படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அவங்களுடைய ஒர்க்கை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே நல்லா சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்க்க எனக்கு வேண்டுதல் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட வந்து நினைச்சு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து நான் பிறந்த வந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிற்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாட்டு காந்தி கண்ணாடி பாலாட்டு முக்கியமான காரணம் அதுதான் ஒரு அண்ணன் தான். அவர் தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றோம் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யார் இல்லைன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க. இந்த மனித மரணத்துல பேசும்போது யார் இல்லைன்னு தெரியாத பையனை இந்த அந்த பக்கம் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்ப்பாக என்னென்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் என்ன கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தனியோட வார்த்தைன்னு சொல்லலாம். அப்போ அண்ணோட மனைவி ராஜேஸ்வரக்காக நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கணக்க பிரகாரம் பண்ணோம். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் நடந்தான். அப்புறம் விஜய் படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். படத்துல வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கு, என்ன நம்ம இது ஏன் நடிக்கிறோம் இது வரணும்னா அப்போ வந்து இல்லைப்பா காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் இருக்க தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறைய யோசிப்பேன். டைட்டில் நம்ம பேர் இருக்கோம் படத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபான ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்தில் கோட வைக்கிறாரு. நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நம்ம பேசுவோம். அப்போ வந்து ரெண்டாவது பண்ணல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசும்போது என்னடா பண்றேன் அப்படின்னு அப்படி போன விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே வச்சு வேற பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு நான் பைக்ல வருவேன். நீங்க மழை வந்துச்சு சொல்லி பைக்ல வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன் வரல, என்ன கிண்டியாவில் விட்டுருந்தேன் அப்படின்னு போடுறேன் கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிண்டியாவில் வந்து நீலகிரி ஒரு மாசம் அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அந்த டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் இப்போ நாட்டு இருக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன் என்னடா பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியல, விஜய் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்க நான் சைட் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டேரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். சீரியஸா ஒரு காமெடி மேல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ வந்து டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி இருந்தா சொல்ல நான் கண்டிப்பா நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலான்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ல சும்மா பாப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்குலாம் சொன்னாங்க எனக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு படத்துல போயிட்டு கவிதாவி கதெல்லாம் சொன்னாரு. சொல்லும்போது எனக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க சில என்ன சொன்னாலும் அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இப்படி இந்த போனா இவன் இப்படி இருக்காங்க, இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேலையா போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய அதான் மரம் இருக்கேன் இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போனாங்க. இப்போ நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க இருக்கட்டும் அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி இருந்துட்டு அதான் கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தப்பாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா வந்து எதிர்பார்க்கணும் இல்லாமல் சில பேர் வருவாங்கன்னா அது நான் முதல் பேர் வந்து ஜெயிக்கணும் தான்.
ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவோம், என்ன பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் ப்ரொடக்ஷன் நான் சொன்னேன் பாலாஜி டீம் சார் கேளுங்கண்ணா. ஆனால் அவர் நம்ம நான் ஹீரோ நடிக்கிறோம் படத்தில் எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாலும் படமே ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி போய் சரி பண்ணி போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டோம்னா ஆஹா அடுத்து கேட்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டப்போ என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னாலும் டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார் ஒரு மிகப்பெரிய லிஜெண்டு, அவங்க பார்க்காத ஓரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்ட்ல இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி எனக்கு மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளா மதிச்சு எனக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனா அதுதான் படத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சீரியஸா ஃபர்ஸ்ட் கேட்டேன். அந்த கதையை கேட்டோன்னே அர்ச்சனா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா, ரொம்ப நன்றி. நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ரெண்டு விஜய் சொல்லி நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் தப்பாது. சீரியஸா அதான் என்ன நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் கேட்டால் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுட்டேன், நான் வச்சுக்கேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு, சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பராக இருக்கும். ரமன் டேரக்டர் வந்து படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு, யார் பாரா பண்றா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தப்பா கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும், கதை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் சொல்லி பாலா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாலில் வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் எவ்வளவு பெரிய ஆள் இல்லை, கப்பெல்லாம் 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டாங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோம். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பாக்குறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னும் வரக்க மாட்டேன். நம்பிக்கை கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய ஸ்பூட்டியாக பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு, நீங்க எனக்காக பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து என்ன ஃபிலிம்ல எப்படி ஓகே இருப்பேன் பார்ப்பாங்களா ஒத்துப்பாங்களா அப்படின்னா இதுக்கு நம்ம ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம், நான் ரைட்டிங்ல இருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ண ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லை நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்ம ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, படம் அப்படிதான் இருக்கும். என்ன வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியா காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சதுக்கு பாலா பண்ணா ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும், எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆசைப்படுறாங்க, ஆனா சிவகார்த்தியின் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியின் மாதிரி ஆகணுமா, என்ன ஆகணும்? இன்னொன்னு சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்துவீங்க, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆளுங்க, அவங்களாம் வந்து இடத்துல இருக்காங்க. நான் இப்பதான் முதல் காலம் வைக்கிறேன். அவங்க மாதிரிலாம் அவர் சொன்னாரா அது நானும் பார்க்க சொல்றேன், சொல்ல நானும் ஆர்வம் இருக்கிறேன். நீங்க சொல்றீங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட முதல்ல கால எடுத்து வைக்கிறேன். அவங்க கூடலாம் நம்ம நிக்கலாம் முடியாது, அவங்களாம் எவ்வளோ பேர் இடத்துல இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன், அது நீங்க எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டாக வந்து போய் இந்த படத்தை சேர்க்கணும் மாதிரி சேர்க்கணும். அப்புறம் அந்த பாலா அந்த உதவி படம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்க ஒரு என்னை பற்றி பாசிட்டிவ் வருவீங்கன்னா அதை பார்த்துட்டு நிகழ்ச்சிகள் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சைனால நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு தகுந்த நான் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களா? எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்றீங்களா எப்படின்னு கேக்குறேன். இல்லைண்ணா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் இந்த படம் எடுக்கணும் கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க, மக்கள் காசு தான் எனக்கு வருது.
இந்த பவர் நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ வந்துடும், அதை பாக்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வர வெளியே ஒரு ஓப்பன் பண்ணா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்க நினைக்கிறோம் மக்கள் யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்க தான் நிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். மக்கள் கிட்ட பிச்சைக்காக நாங்க நிக்கிறோம். மக்களுக்கு நான் செய்யறத மாற்றம் கிடையாது. அவங்க பண்ண வேணும், பண்ண வேணும், அவ்வளவுதான். யாருக்கும் அகேன்ஸ்டா பண்ணல. சொல்றேன்னா யாருக்கு எகேன்ஸ்டா பண்ண, வறுமைக்கு எகேன்ஸ்டாக நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகேன்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி இன்னும் பண்ணேன். நான் இப்போ நான் அனுபவத்துக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்து 2003 பண்ணதுலேருந்து அவங்க ஒரு 1500 செலவு பண்ணுவேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். அப்படி எகேன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம கருத்து ஒரே கருத்து, நம்ம சமாளிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே. மற்றபடி அந்த மாதிரி இல்லை. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதின மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு விரிவாசம் என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா, என்ன மாதிரி இது? அது டேரக்டரே பேசுவாங்க. டேரக்டர் சார் சார் ஆமா சார், என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவரு முன்னாடி பண்ண ஆறுலேருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டருக்கு, அந்த காந்தியோட கேரக்டர் அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினதுதான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்பப்பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு ஒரு கண்டிப்பா பண்ணிடணும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதுல பின்னாடி நடிகை சூப்பர் உள்ளவங்களா புதுமுகமா. ரெண்டாவது சரி இவ்வளவு பேர் பின் வாங்குறாங்க, நம்ம பாலாவும் மாத்திரலாம் ஐடியா இருந்துச்சா? இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். மூணவில் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஸோ அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம், ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயும் நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 6 ஐ திங்க் 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரமன் ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போக வாழ்க்கை தேவை ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணது ரீசன் வந்து மேபி அவங்க புதிய ஹீரோ கூட அவங்க லான்ச் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க சார். இது நடந்துட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானதோ அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரமன்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருக்கேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானதோ அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணனாலும் கண்டிப்பா பாலாவான இந்த ப்ராஜெக்டை பண்ணிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டாக்டர் என்ன பண்ணுங்க சார், ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது இங்க ஃப்ரேம் வைக்கும்போது பாலா என்ன சொன்னாரு, என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க, அப்ப கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். இப்ப ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரவன்லாம் கொடுத்தவங்க ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பாத்தீங்க? ஆக்சுவலா நான் கேரவன் இருக்க மாட்டேன், வெளியே கேரவன் 20 பேர் இருக்கிறாங்க. எனக்கு சரியா இருக்குன்னா கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரக்டர் கொடுத்தோம்னா என்னால தனியா இருக்க முடியல. நான் எல்லாரும் என்னதான் இருப்பேன், நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே இது ஜாலியா இருப்போம். மேக்ஸிமம் கேரக்டர்ல இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ வந்து
நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு இது அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியர் காமிச்சார். அதான் உண்மை. அதே சார், பாலா வந்து மோகசார் நம்ம வந்து உடஞ்சிது அங்கதான். பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டின பாலாஜியை. அவன் அழகாலாம் இருக்கும் சார். அவன் பயங்கர அழகு, செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்லை, அவன் அப்பா சொல்லி அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கம்மி குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன் சார். நான் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணி மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோன்னு. பாலா சார் கேக்குது இங்க ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே இது ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 பிரஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணதுதான். மாநாடு நடத்தினாரு விஜய் 2.0. மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடின்னு போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சா தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்க பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுசஸ் உள்ள இறங்கிருப்பாங்க. சோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டிங் எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்றீங்க? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய அப்படிதான் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்ட எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் 13 சேனல் கொடுத்தாங்க. நேற்று தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல கொடுத்துருக்காங்க. அதிகமா பிகினர்ஸ்ல தான் போயிருக்கு. அப்படி சொல்லுங்க. பிகினர்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவோம், காசு கொடுக்குறோம், ஹோஸ்ட் பண்றோம். நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான் இல்லைண்ணா வந்து அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிதான் கிடையாதுண்ணா. அவங்க யாருக்கு எனக்கு காட்டுங்க, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் பாலா கால் பண்ணா பேசுவாங்கன்னு. அதான் பைக் அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட கொடுங்க. சொல்லுங்கண்ணா. நீங்க போன் பண்ணாலோ உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அதை சில இப்ப காணாம போயிட்டாங்க. அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு இங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நம்ம இடத்துல இல்லைண்ணே. அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன் நானு. ஏன்னா இங்க நான் ஆடியன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறோம், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறோம். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனும் கிடையாது. இங்க இருந்து எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு திரும்பி ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு சொல்லிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. நீங்க ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்க தான் வரணும். நாளைக்கு ஆடி மாசம் கண்டிப்பா வருவாங்க. எனக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாறிக்கணும். அதான் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒன்னு கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ
அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்கள் போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஜஸ்ட் சென்ட். ஸோ ஃபார் இஸ் இன் கான்டாக்ட். ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு, அதுக்கு போட்டு நீங்க கலாவரீங்க முருகதாஸ் டைரக்டர். இந்த தேர்வு வந்து நேருக்கு நேர் முடிவு பண்ணிருக்காரு. எப்படி அவ்வளவு தைரியமா அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது, இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார், அதனால தான் ஆக்சுவலா நான் சொல்றேன், எனக்கு அது தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே, இந்த கட்டுல ஒரு பெரிய படம் வருது, ஐயோ அதை எப்படி தெரிய போறோம். அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸுக்கு கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டு கூட வந்து செப்டம்பர் 5 வரலாம் பிரதர்னா, நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குள்ள தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5 இது ஒண்ணுமே புரியல சார். இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறேன்னு என் பக்கம் திரும்பிச்சு. சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்பயுமே அந்த வேலை போயிட்டாங்க. எதுவுமே ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே வந்து இந்த வடிவில் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறேன். ஆனா எப்படி நான் 5 சொல்லி ஆப்ஷன் நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க உறங்குறோம். இதை சொல்லி சால்வ் பண்ணாங்க. இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா, ஐயோ அண்ணன் வீடியோ, ஐயோ அண்ணன் இவ்வளவு அவங்க தேட்டர் இவ்வளவு பெரிய படம் வரும், அது மாதிரி எப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டிய அப்படின்னு சொன்னாரு. ஏன் அந்த படம் டிக்கெட் ஃபுல்லாக ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி அடுத்த படம் வரும் அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஆஃப் பண்ணாங்க. அண்ணே அண்ணே சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சுக்கணும். அண்ணன் வந்து வேற லெவல்ல நம்ம அண்ணன் வரும், எங்க படமும் ஜெயிக்கிறோம். காந்தி கணக்கு கேள்விப்படுவாரு, காந்தி கண்ணாடி அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவ்வளவு காந்தி சார், போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சொல்லுங்க. சொல்லுங்க கேளுங்க. அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலி இது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரும் ரிஜெக்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா, எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி இருக்கிறத பண்ணுறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. தானியங்கி நேரத்தை பத்தி ரொம்ப புரிந்து பேசினீங்க. இந்த தேட்டரு அவங்க வந்து சகலகலா வெளியிருந்தாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு தைரியம் பண்ணாங்க. சமீபத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் காணாம போயிருவாங்க, டைரக்டரே ஆகிறது இல்லை. என்ன காரணம், அவங்க தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கிறது எனக்கு என்னால் அதை சொல்ல முடியும், நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்ப வந்து சேவை ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அமர நேரத்துல. ஆனா அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நடிச்ச
வச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இளைய டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களா தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பாரதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்ப இன்னொரு சைக்கிள் வருதுன்னா அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்கள மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த பரட்டை என்ற அழகுசுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அண்ணா நடிச்சீங்க. அவர் வளர்ந்து இருந்த காலத்துல நீங்க பண்ணீங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அண்ணா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான். அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்டா. நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அதை நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரு நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பாரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.